நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரர் சகோதரிகளே, திருமண வாழ்விலே இணைய இருக்கின்ற அன்பு மணமக்களே, திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. பல நேரங்களிலே மனிதர்கள் இதை மறந்து விடுகிறார்கள். முதல் வாசகத்திலே, தொடக்க நூலிலே 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்டோம். கடவுள் சொல்லுகிறார், மனிதரை நாம் படைப்போம் என்று படைத்தபோது எல்லா விலங்குகளையும் படைத்தார். அவர் மகிழ்ச்சி அடைந்தார். மனிதனை மட்டும் படைத்தபோது அவர் என்ன சொல்கிறார்? மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற நிகரான ஒரு துணையை நாம் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி பெண்ணை படைக்கிறார். அவர் பெண்ணை எப்படி படைக்கிறார்? அந்த ஆணின் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் மூடுகிறார். அதன் பிறகு அவர் ஒரு பெண்ணை உருவாக்குகிறார். கடைசியாக சொல்லுகிறார், இந்த மனிதன் இவள் என் எலும்பின் எலும்புமாக என் சதையின் சதையுமாக இருக்கின்றாள் என்று சொல்லுகின்றார். இதே படைப்பு நிகழ்ச்சியைத்தான் நற்செய்தி வாசகமும் என்று கூறியது. அதில் இயேசு ஒன்றை கூடுதலாக சேர்த்து கொள்ளுகிறார். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருப்பாராக. அன்பார்ந்த மக்களே, இன்றைய உலகிலே ஏன் பல பிரச்சனைகள் இருக்கின்றன? ஏன் அமைதியற்ற சூழல் ஏற்படுகிறது? ஏன் குழப்பங்கள் ஏற்படுகிறது? ஏன் எங்குமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை என்று பார்த்தால் அதற்கு காரணம் கடவுளின் திட்டத்தை மனிதர் செயல்படுத்துவதில்லை. ஆகவே கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக மக்கள் பல காரியங்களை செய்வதால் இந்த உலகமானது மகிழ்ச்சியற்ற உலகமாக மாறிவிடுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் சிந்திப்போம். நீங்கள் திருமண வாழ்விலே ஒன்றினே வந்திருக்கிறீர்கள். நான் சொல்கின்ற இந்த கருத்துகள் திருமணம் செய்து கொள்ளும் இந்த 10 ஜோடிகளுக்கு மாத்திரமல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், திருமணமான அனைவருக்கும் உரியதாகும். அதாவது கடவுள் விரும்புவது என்ன என்றால், நீங்கள் வாக்குறுதி கொடுப்பது போல இருவரும் ஒருவருக்கொருவர் திருமண வாழ்வில் பிரம்மாணிக்கத்தோடு இருக்க வேண்டும். பிரம்மாணிக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள், இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல் ஒரே உயிர். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருப்பாராக என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய மக்களே, சிந்தித்து பாருங்கள். இன்றைய உலகிலே ஏன் குடும்பங்களிலே பல்வேறு பிரச்சனைகள்? கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று ஆண்டவர் சொன்னார். இன்று எல்லா கணவன்மார்களும் தங்கள் மனைவிக்காக என்றே வாழ்கிறார்களா, அல்லது தங்களுடைய குடும்பத்திற்காக வாழ்கிறார்களா? தங்களுடைய குடும்பம் என்று சொல்லும்போது ஒருவன் தன்னுடைய தாய்க்காகவோ தன்னுடைய தந்தைக்காகவோ தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுக்காகவோ அல்லது சகோதரிகளுக்காகவோ
வாழ்கின்ற போது கடவுள் கொடுத்த கட்டளையை என்ன செய்கிறான்? மீறுகின்றான். கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படுகிறான். இதே போல்தான் பெண்ணாக இருப்பவரும் என்ன செய்ய வேண்டும்? தன் கணவனுக்கு மிக பிரமாணிக்கமுள்ளவராக கணவனைப் போலவே அவரும் இருக்க வேண்டும். தன் தாய் வீட்டையோ தன் சகோதர சகோதரிகளையோ நினைத்து கொண்டு அவர்களோடு உறவு வைத்து கொண்டு கணவனை தூக்கி எறிவதோ மாமியாரை தூக்கி எறிவதோ கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, திருமணம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் செய்து கொள்ளப் போகிற நீங்களாக இருந்தாலும் சரி, இதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் பல சமயத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்த்தால் இது நடைபெறுவது இல்லை. கடவுள் கொடுக்கிற திட்டம் ஒன்று. நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும்போது எதை ஏற்றுக்கொண்டீர்கள்? கடவுள் சொல்கின்ற திட்டப்படி என் வாழ்வை அமைத்துக் கொள்வேன் என்றுதான் திருமண வாழ்வுக்கு வருகிறீர்கள். உங்களோட வாக்குறுதி கேட்கப்படுகிறது, நீங்கள் வாக்குறுதியும் கொடுக்கிறீர்கள். ஆனால் கொடுக்கிற வாக்குறுதியின்படி நாம் வாழ்கிறோமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் நமக்கு மிக மிக முக்கியமானதாகும். திருமணம் என்பது மகிழ்ச்சியானது என்று சொல்கிறார்கள், ஜாலியானது என்று சொல்கிறார்கள். நான் சொல்லுவேன், திருமணம் ஜாலியானது தான், அதே சமயத்தில் அது ஒரு சவாலானதும் கூட. சவால். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, ஒருவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான். இருக்குதா? அப்படி நினச்சி பார்க்குறீங்களா? அதே போல் ஒரு பெண்ணும் தன் தாய் தந்தையை தன் குடும்பத்தை விட்டுவிட்டு கட்டிய கணவனை நினைத்து அவரோடு பிரமாணிக்கமாக இணைந்து வாழ வேண்டும். அதை நாம் நினைக்கிறோமா? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் வாசகத்திலே அந்த நற்செய்தியிலே சொல்லுகின்றார், பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்டது என்ன? மணவிலக்கு. எதற்காக மணவிலக்கு கொடுக்கப்பட்டது என்று காரணம் சொல்லுகிறார், உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே. பார்த்தீங்களா? அன்பு செய்யக்கூடிய மனது இருந்தால் இந்த பிரச்சனை வராது. உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே கணவனின் மனம் இறுகி போனால், கல்லாய் போனால், அல்லது மனைவியின் உள்ளம் இறுகி போனால், மனம் கல்லாய் போனால், அந்த திருமணத்திலே சேர்ந்து வாழ்வது கடினம் என்று ஆகிவிடுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே வாழ்ந்த காலத்திலே மோசே மனவிலக்கு சீட்டு கொடுத்தார் என்று சொன்னால், மன முறிவு சீட்டு கொடுத்தார், எழுதி கொடுத்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அந்த கல்லாய் போன இதயம், இரும்பாய் போன உள்ளம், இதுதான் காரணம். ஆகவே நீங்கள் அன்பை அணிந்திருந்தால், அன்பை ஆடையாக கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே அன்பு மணமக்களே, நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கின்ற வேளையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாஸ்கா மறைபொருளை வாழ்ந்து காட்ட வேண்டும். பாஸ்கா மறைபொருள் என்றால் என்ன? கடந்து செல்லுதல். பழைய நிலையிலிருந்து ஒரு புதிய நிலைக்கு கடந்து செல்லுதல். நம் ஆண்டவர் இயேசுவின் பாஸ்கா என்ன? அவர் இறந்தார், உயிர்த்தார், இறப்பிலிருந்து உயிர்ப்புக்கு சென்றார். அவர் மண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்கு சென்றார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கும் பாஸ்கா நடந்தது. பாஸ்கா என்றால் என்ன? கடந்து செல்லுதல் என்று நாம் நூலிலே, விடுதலை பயண நூலிலே வாசிக்கின்றோம். ஆகவே கடந்து செல்லுதல் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து சென்றார்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து சென்றார்கள். அவர்கள் தங்களுக்கென்று கடவுள் வாக்களித்த உரிமை நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் பாலஸ்தீன் நாட்டுக்கு, கானான் நாட்டிற்கு கடந்து சென்றார்கள். ஆகவே திருமண வாழ்விலே அடியெடுத்து வைக்கின்ற நீங்களும் கடந்து செல்ல வேண்டும். எதை கடந்து செல்ல வேண்டும்? கணவன் என்பவன் தன்னுடைய சுயநலத்தை, தன்னுடைய சொந்த ஆசாபாசங்களை, தன் விருப்புகளை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய அந்த எண்ணத்தை விட்டு விட்டு மாறி செல்ல வேண்டும். அதை கடந்து வர வேண்டும். எனக்காக என்று வாழ்ந்த அவன் இனிமேல் உனக்காக என்று மனைவிக்காக வாழ வேண்டும். இதேதான் மனைவிக்கு உரியதாகும். மனைவியாக
இன்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போகின்ற மனவாழ்விலே இணையப் போகின்ற இந்த பெண்களும் இதை தங்களுடைய சுயநலத்தை, தங்களுடைய ஆணவத்தை, தங்களுடைய அகங்காரத்தை, தங்களுடைய கீழ்ப்படியாமையை எல்லாம் விட்டு கொடுத்து விட்டு அவற்றையெல்லாம் கடந்து வர வேண்டும். ஒவ்வொரு அருள் அடையாளமும் ஒவ்வொரு அருள் சாதனமும் ஒரு பாஸ்கா மறைபொருளாகும். ஆகவே கடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை உங்களில் இருக்க வேண்டும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கும் இது இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போதுதான் திருமணங்களிலே பல பிளவுகள், கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. என்று பாருங்கள், எத்தனையோ திருமணங்கள், கிறிஸ்துவ திருமணங்கள், கோவிலிலே மந்திரிக்கப்பட்ட திருமணங்கள், அருள்சாதன திருமணங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? கோர்ட்டு வாசலிலே. எதற்காக? டைவர்ஸ். ஏன்? இதை புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் படைத்தார். மனிதனுக்கு மிகச்சிறந்த ஒரு துணை பெண்தான். ஆணுக்கு பெண்ணை துணையாக ஏற்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். அதே போல் பெண்ணுக்கு துணையாக இருப்பவனும் ஆண்தான். இதை நாம் மறந்துவிட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் தான் வரும். இவ்வாறு வருவதனால்தான் இன்றைய நாட்டிலே, ஐரோப்பிய நாடுகளிலே பாருங்கள், ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூட சட்டங்கள் இருக்கின்றன. காரணம் என்ன? அவர்கள் கடவுளின் மனதை புரிந்து கொள்ளவில்லை, கடவுளின் திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள்தான். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது கடவுளின் வார்த்தையை மீறி நடக்கிறோமோ, எப்பொழுது கடவுளின் வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுக்கவில்லையோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வு இதுபோன்ற ஒரு சீரழிவுக்குத்தான் இழுத்துச் செல்கின்றது நம்மை. எனவே அன்பார்ந்த மணமக்களே, நீங்கள் இன்று இதை உள்ளத்திலே நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த மலைமாதா கோவிலிலே அன்னை மரியாவின் திருத்தலத்திலே திருமணத்தில் இணைகின்ற நீங்கள் அந்த அன்னை மரியாவின் எடுத்துக்காட்டை பாருங்கள். அவர் ஒரு திருக்குடும்பத்தில் தாயாக இருக்கின்றார், ஒரு திருக்குடும்பத்தில் மனைவியாக இருக்கின்றார். அவர் வாழ்ந்த குடும்பம் புனிதமான குடும்பம். இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணும் மரியாவை விட சிறந்த ஒரு மனைவியாகவோ, மரியாவை விட ஒரு சிறந்த தாயாகவோ இருந்துவிட முடியாது. ஏனென்றால் மரியாதான் எல்லா மணப்பெண்களுக்கும், எல்லா மனைவிகளுக்கும், எல்லா தாய்மார்களுக்கும் எடுத்துக்காட்டாக, முன் உதாரணமாக இருக்கின்றார். நம்முடைய மறைமாவட்டங்களில் கூட பல பேர் மணவிலக்கு கேட்டு வருகின்றார்கள். கத்தோலிக்க தம்பதிகள். நான் இருந்த பங்கில் கூட திருமணம் முடித்து ஓராண்டு கூட ஆகவில்லை, அவர்கள் மணவிலக்கு கேட்டு வந்து விட்டார்கள். பாருங்கள், ஏனென்றால் நாம் எதையோ மறைக்கின்றோம், மனமில்லாமல் திருமணத்திலே பங்கேற்கின்றோம். நீங்கள் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள், எங்கிருக்கும் இவரை என் கணவனாக, என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று. மனப்பூர்வமாக செய்கிறீர்களா? நினைத்து பாருங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், இன்பத்திலும் துன்பத்தில். இன்பமாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சி. துன்பம் வராமல் இருக்குமா? துன்பம் கட்டாயம் வரும். இன்பத்திலும் துன்பத்திலும் நான் எல்லா நேரத்திலும் இவருக்கு பிரமாணிக்கமாய் இருக்கவும் வாக்களிக்கின்றேன், அன்பு செய்யவும் வாக்களிக்கின்றேன், மதிக்கவும் வாக்களிக்கின்றேன் என்று சொல்லுகின்றோம். இவ்வாறு சொல்வதெல்லாம் வெறும் பேச்சாக நின்றுவிடக்கூடாது. அவையெல்லாம் செயல் வடிவம் பெற வேண்டும். ஆகவே அன்பு மணமக்களே, நீங்கள் மணவாழ்க்கை நெறியிலே நிலைத்து வாழ வேண்டுமென்றால் அது ஒரு சவாலான பணி. அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் நினைக்காதீர்கள், ஆயர் நம்மளை பயமுறுத்துகிறார் திருமணம் செய்கின்ற வேளையிலே என்று. இல்லை, உங்களோடு கடவுள் இருக்கிறார். கடவுளின் அருள் துணை உங்களோடு இருக்கின்றது. கடவுளுடைய ஆசீர் உங்களோடு இருக்கின்றது.
கடவுள் உங்களுக்கு அன்பை கொடுப்பார். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்க வேண்டிய அந்த உண்மையான அன்பை, ஆழமான அன்பை, அசைக்க முடியாத அன்பை கொடுப்பார். நீங்கள் இருவரும் அவர் சொன்னது போல தாய் தந்தையை விட்டு பிரிந்து ஒருவரோடு இணைந்திருக்க அவர் கொடுக்கின்றார் அந்த ஆசி. தாய் தந்தையை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்றால் அவர்களை கண்ணால் காணக்கூடாது என்றோ, வீட்டிற்கு செல்லக்கூடாது என்றோ, அவர்கள் நம் வீட்டுக்கு வரக்கூடாது என்றோ அப்படியெல்லாம் இல்லை. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆகவே பெற்றோரோடு, சகோதர சகோதரிகளோடு நாம் கொள்ளுகின்ற உறவு என்பது நம்முடைய திருமண உறவுக்கு எப்போதும் ஒரு தடைக்கல்லாய் இருக்கக்கூடாது. அந்த வகையிலே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சி பார்ப்பீர்கள். குறிப்பாக குடும்பங்களிலே உள்ள இந்த மணமக்கள், பெண்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் மணமக்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். அந்த தொலைக்காட்சியிலே என்ன பார்க்கின்றீர்கள்? மாலையிலே சீரியல் வருகின்றது. அந்த சீரியலிலே என்ன காட்சிகளை பார்க்கின்றோம்? அண்ணன் மனைவியை தம்பி எவ்வாறு வைத்துக்கொள்வது, தம்பி மனைவியை அண்ணன் எவ்வாறு வைத்துக்கொள்வது. நான் போய் சொல்கிறேன்னா? அதே போன்று எப்படி நாத்தனாரோடு சண்டை போடுவது, அல்லது நாத்தனார் எப்படி தன்னுடைய அந்த கணவனின், தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு சண்டை போடுவது, மாமனார் மாமியார் சண்டை போடுவது, இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் இருந்தாலும் கூட அந்த தொலைக்காட்சி தொடர்களை பார்க்கின்ற போது தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு வருகிறது. அதை பார்த்தே கற்றுக்கலாம் போல இருக்குது. அவ்வளவு மோசமான ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே உள்ள பெண்களும் இதை பார்த்து நேரத்தை வீணாக்குகிறார்கள். மாலையிலே ஒரு ஜெபம் செய்வோம் என்று நினைக்கிறார்களா? அது நினைப்பது இல்லை. ஆனால் இது போன்ற காரியங்களிலே அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு நான் சொல்வது இதுதான். திருமணத்திலே கடவுளுடைய ஆசீர் உங்களுக்கு நிறைவாக வர வேண்டும் என்றால் நான் சொல்லுகின்ற ஒரு சிலவற்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்று திருப்பலிக்கு வந்தால் போதாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் பங்கு கோவிலுக்கு தவறாமல் திருப்பலிக்கு செல்ல வேண்டும். ஞாயிறு திருப்பலிக்கு போகவில்லை என்றால் அது மிக கனமான குற்றமாகும். பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் என்பதை யூத மக்கள் மிக அருமையாக கடைபிடித்தார்கள், மிக கவனமாகவும் கடைபிடித்தார்கள். ஓய்வு நாள் அன்று பழைய ஏற்பாட்டு மக்கள் என்ன காரியங்களை செய்யக்கூடாது? எடுத்துக்காட்டாக அவர்கள் சாதாரண மக்கள் விறகு பொறுக்க செல்லக்கூடாது, அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது, ஓய்வு நாளையில் முழு நாளும் சமைக்கக்கூடாது, முதல் நாளே சமைச்சு வச்சுக்கணும். புரியுதா? அதனால தான் இயேசு சீடரோடு செல்லும்போது கதிர்களை கொய்து கைகளிலே தேய்த்து அதை உண்ணும்போது என்ன செய்கிறார்கள்? உம்முடைய சீடர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை ஏன் செய்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். ஆகவே சில தானியங்களை கையிலே வைத்து அதை கசக்கி சாப்பிடுவதை கூட ஒரு வேலையாக நினைத்தார்கள். அவ்வளவு கடுமையாக அந்த ஓய்வு நாளை மக்கள் கடைபிடித்தார்கள். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவர் உயிர்த்த நாள் என்பது அதே பின்னணியில்தான் ஓய்வு நாளாக கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய குடும்பங்கள் ஏன் சிதறி போகின்றன, அல்லது ஏன் மன நிம்மதி இழந்திருக்கின்றன, ஏன் சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்றால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இதுதான். ஞாயிறு திருப்பலிக்கு நாம் தவறுகிறோம். அன்பார்ந்த மணமக்களே, மற்ற மக்களே, உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஞாயிறு திருப்பலிக்கு தவறாமல் கட்டாயம் செல்லுங்கள். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம், அந்த விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்கிறோம், அந்த விசுவாசத்தை திருப்பலியாக கொண்டாடி மகிழ்கின்றோம். எனவே அந்த ஞாயிறு திருப்பலி மிக முக்கியமானதாகும். நீங்கள் இங்கிருந்து ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், மதுரைக்கு செல்லுகிறீர்கள் அல்லது வேறு ஊருக்கு செல்லுகிறீர்கள். போன இடத்திலே உங்களுடைய மணி பர்ஸ் பிக் பாக்கெட் அடிக்கப்பட்டு விட்டது. கையில் காசு இல்லை, ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்படுது. யார்கிட்ட போய் கேட்பீங்க? 1000 ரூபா காசு வேணும்னா வரேன் போகிறவன்ட்டெல்லாம் கேட்க முடியுமா? கேட்டால் என்ன சொல்லுவான்?
ஏய்யா எத்தனை பேரையா அப்படி கிளம்பி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பான். தேவையா நமக்கு? ஆனால் நமக்கு தெரிந்தவராக ஒருவர் இருந்தால் அவர்கிட்ட போய், ஐயா அவர் வா தம்பி எங்கேருந்து வர்றீங்க, ரொம்ப நாளாச்சே பார்த்து உங்களை, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பார். அப்புறம் விசாரிக்கும் போது சொல்லுவீங்க, இல்லைங்க வந்த இடத்துல திடீர்னு பர்ஸு காணா போயிடுச்சு, அது பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க இந்த ஊரில், நானும் ஏமாந்துட்டேன், தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி செஞ்சிங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு, நான் வந்து ஊருக்கு நீங்கள் வரும்போது காசை கொடுத்துட்றேன் அப்படின்னா, அறிமுகம் இருப்பதால் தெரிந்திருப்பதால் என்ன செய்வார்? உடனே பணத்தை கொடுத்து 500 1000 கொடுத்து, இந்தாப்பா நீ ஊருக்கு போ, வரும்போது பார்த்துக்கலாம் என்று கொடுப்பார். ஒரு 1000 ஓவாக்கே என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்ம ஒருத்தனை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியிருக்குது. மோட்சம் என்பது விலை மதிப்பில்லாதது, யாரும் கொடுக்க முடியாதது. அந்த மோட்சத்தில் நுழைவதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனால் கடவுள் அதை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு தகுந்தவாறு நாம் கடவுளை அறிந்திருக்க வேண்டாமா? கடவுளை முன்னாடி போய் நின்று, ஆண்டவரே நான் கிறிஸ்தவன், மோட்சத்தை கொடுங்க, ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்லுவார் அவர்? எப்பா நீ ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு வந்தியா? அதெல்லாம் போனதே இல்லை ஆண்டவர். அப்போ உனக்கு மோட்சத்தில் இடம் இல்லை, போ. என்னை அறியாதவன் ஒரு திருப்பலிக்கு வரும்போது தான் இங்கு வாசிக்கப்படுகின்ற இந்த வாசகங்கள் வழியாக, இறைவார்த்தை வழியாக, இங்கு வைக்கப்படுகிற மறைவுரைகள் வழியாக, இங்கே திருப்பலியிலே சொல்லப்படுகின்ற ஜபங்கள் வழியாக நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் யார் என்று அறிகிறோம், கடவுளை அன்பு செய்கிறோம், கடவுளை வழிபடுகிறோம், கடவுளை தொழுகின்றோம். எனவே இந்த அடிப்படையில் தான் கடவுள் நமக்கு மோட்சத்தை வழங்குவார். பார்ப்பார், ஆகா நீ அடிக்கடி வந்தவன் தான், வாப்பா நீ பூசைக்கு தவறாமல் வரக்கூடிய ஆள், மோட்சத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு போவார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊரில் ஒரு நாள் மோட்சத்திற்கு வாசலில் பேதுரு நிற்கிறார். இந்த ரூபா நோட்டுக்கள்லாம் மோட்சத்துக்கு போகலான்ட்டு வருதுங்க. 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அப்படி ஒவ்வொரு காசாக வருகின்றது. வரும் பொழுது முதல்ல 1000 ரூபா வருது. 1000 ரூபா தான் போயிட்டே அப்போ சரி 500 ரூபா வருகின்றது. அந்த 500 ரூபாயை பார்த்தோன்னே சொல்கிறாரு ராயப்பர் பேதுரு, இந்தா இடமில்லை வெளியே போ அப்படிங்கிறாரு. அது போய் ஓரமாக நிற்கிது, மோட்சத்தில் போக முடியல. அதுக்கப்புறம் 200 ரூபா வருது, நீயும் ஓரமாக போ அப்படிங்கிறாரு. அப்புறம் 100 ரூபா வருது, உனக்கு இடம் இல்லை, போ வெளியே போ. அப்புறம் 50 ரூபா வருது, சரி கொஞ்சம் உள்ளே போ, 50 ரூபாய் கொஞ்சம் உள்ளே விடுறாரு, மோட்சத்துக்குள்ளே அனுப்பியிருக்கிறாரு. அப்புறம் 20 ரூபா, அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 ரூபா 5 ரூபா இதெல்லாம் வரும்போது நிறைய அனுமதி, போ எல்லாம் உள்ளே போ தாராளமாக அப்படிங்கிறார். அப்போ கடைசியாக அந்த 500 ரூபா 200 ரூபாலாம் கேட்டுச்சான் பேதுருக்கிட்ட வந்து, என்னங்க நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய தொகை, நாங்கள் வந்தால் உள்ளே விட மாட்டேங்கிறீங்க, இந்த சில்லறை காசெல்லாம் உள்ளே விட்றீங்களே அப்படின்ட்டு. அப்போது பேதுரு சொன்னாராம், இங்கே பாரு, நான் ஞாயிற்றுக்கிழமை பூசையில் பார்த்தேன், காணிக்கையை பார்த்தேன், அதில் வந்ததெல்லாம் என்னது, 1 ரூபா காசு வந்துச்சு, 2 ரூபா காசு வந்துச்சு, 5 ரூபா போட்டாங்க, 10 ரூபா போட்டாங்க, 20 ரூபா போட்டாங்க, 50 ரூபா வரைக்கும் சர்வசாதாரணமாக போட்டாங்க. ஆகவே அவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்தவங்க, வாரம் கோயிலுக்கு வந்தவங்க, அவங்களுக்கு மோட்சத்தில் இடம் உண்டு. நீ என்னைக்கு கோயிலுக்கு வந்த? எவனாச்சும் உண்டியால் 500 ரூபா போட்டானா 200 ரூபா போட்டானா, இடம் இல்லைப்போ அப்படிமா. அதனால் காசு நிறையா போடுங்கன்னு சொல்ல வரல நான் உங்கள்கிட்ட. நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, அடிக்கடி கடவுளிடம் வந்தால் உங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன இருக்கும்? அறிமுகம் இருக்கும். கடவுள் உங்களை தெரிந்து கொள்வார். ஆகவே அன்பு மணமக்களே, என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் இதுதான். உங்கள் குடும்பம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஞாயிறு திருப்பலிக்கு செல்ல ஒருபோதும் தவறாதீர்கள். என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி. இந்த காலத்தில் தூரம்லாம் பெரிய காரியமே இல்லை. மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கிறீங்க, யாருமே இல்லாதவங்க இருக்க மாட்டீங்க, கணவன் மனைவி ஜாலியாக டபுள்ஸ் போகலாம், மற்றவங்க பார்த்தா பராமப்படுற மாதிரி போய் பூசையில் பங்கெடுத்துட்டு வாங்க. இன்னொன்று முக்கியமான ஒன்று, கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் போகிறது மாத்திரமில்லை, அன்றாடம் குடும்பத்திலே ஒரு சிறு ஜெபம் செய்யுங்கள். மாலையிலே ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கூட போதும். முடிந்தால் ஜெபமாலை சொல்லுங்கள், முடியாவிட்டால் 10 நிமிடமாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபியுங்கள்.
பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது பிள்ளைகளை சேர்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு குடும்பம் ஜெபிக்கும், கூடி ஜெபிக்கும் குடும்பம் குலையாமல் இருக்கும், இறைவனுக்கு பிரியமான குடும்பமாக இருக்கும். எனவே அன்பு மணமக்களே, திருமணம் என்பது மகிழ்ச்சியானது தான், ஜாலியானது தான், அதே வேளையிலே சவாலானது. எனவே நீங்கள் உங்களிடையே இருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக, கடவுள் உங்களை அன்பினால் படைத்தார் என்று சொன்னால், கணவன் மனைவி ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சுயநலங்களை, தன்னலங்களை அகற்றுங்கள். ஒருவர் ஒருவருக்காக விட்டு கொடுத்து வாழுங்கள். ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள். ஆகவே அடுத்தவங்க குற்றத்தை பெரிதுபடுத்தாதீங்க, குற்றத்தை பார்க்காதீங்க. ஒருத்தரை குற்றப்படுத்துறதுக்கு முன்னாடி நினச்சி பார்க்கணும், நம்ம மூலம் யோகியனா அப்படின்ட்டு. உன் கண்ணில் உள்ள விட்டத்தை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் உள்ள தூசியை பார்த்து நான் தூசி எடுக்கிறேன் என்று சொல்லாதே. முதல்ல உன் கண்ணில் உள்ள விட்டத்தை எடு, அப்புறம் உன் மனைவி கண்ணில் உள்ள தூசியவோ கணவன் கண்ணில் உள்ள தூசியவோ நீ எடுக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, அடுத்தவர்களிடம் குறை காணும் பண்பை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அதை நான் அதே நிலையில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால், நான் எப்படி இருந்தாலும் என்னுடைய குறைகளோடு நல்லவை கெட்டவை ரெண்டுமே ஏன்ட்டு இருக்குது. என்னிடமுள்ள நல்லவைகளை மாத்திரம் கடவுள் பார்ப்பதில்லை, என்னிடமுள்ள கெட்டவைகளையும் பார்த்து என் குறைகளையும் பார்த்து தான் கடவுள் என்னை ஒரு குருவாகவோ ஆயராகவோ ஏற்படுத்தி இருக்கிறார். அதே போல் குருக்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லாருக்கும் நல்ல நிறைகள் உண்டு, பல நல்ல பண்புகள் உண்டு, குணங்கள் உண்டு. இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறையும் இருக்கும். கடவுள் அவர்களை அந்த குறையோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை வைத்து தன் பணியை செய்கின்றார். எனவே நீங்களும் அன்பு மக்களே, மணமக்களே, மற்ற மக்களே, ஒவ்வொருவரிடமும் நிறைகள் உண்டு. அந்த நிறைகளை கண்டு மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ளுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். ஊதி ஊதி பெருக்கினால் அதை பெரிதாக்கி பார்த்தால் குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் போய்விடும், அமைதி இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த நாளிலே, இந்த திருத்தலத்திலே அன்னை மரியா திருக்குடும்பத்தின் தாயாக இருக்கக்கூடிய அவர், நல்ல மனைவியாக இருக்கக்கூடிய அவர் உங்களுக்கும் அந்த அருளையும் ஆசிரியரையும் நிறைவாய் தருவார், பெற்று தருவாராக. இதனால் நீங்கள் உங்கள் திருமண வாழ்வு இனிமையான வாழ்வாய் அமைய இறைவனே அருள் தருவாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.